राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय रामा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। மகோன்னதமான ஒரு நாள் இன்று கைசிக ஏகாதசி. நம்பாடுவானுக்கு திருக்குறுங்குடி நம்பி அனுகிரகித்த நாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்த நாள். குருவாயூர் கேசவன் யானை குருவாயூரப்பனை அடைந்த நாள் இன்று. மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவதரித்த தினம் இன்று. இப்படி இந்த தேசத்துல ஒவ்வொரு நாளுமே விசேஷங்கள் தான். வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் விசேஷம்தான். இது விசேஷமா ஆக்கிக்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு. அதே குடும்பம், அதே மனைவி, அதே கணவன், அதே குழந்தை, அதே குழந்தைகள், அதே ஆபீஸ் ஆர் அதே வேலை, ரொட்டீன், ரைட்? இதை நீங்க எப்படி ஸ்பெஷல் ஆக்கிக்கணும் நீங்க தான் பார்த்துக்கணும். எல்லாமே ஸ்பெஷல் தானே. குரு அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. ஒவ்வொரு நாளுமே ஸ்பெஷலா கொண்டாடுங்கோ, அனுபவிங்கோ. சரியா? எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா, கணவன் மனைவி நித்தியம் பார்க்கணும், பேசணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும். இது எப்படி ஸ்பெஷல் ஆக்க முடியும்? கணவனும் மனைவியும் அழகான காதல்னாலே. ஆதலினால் காதல் செய்வீர் அப்படின்னு தான் பாரதி சொல்றான். நிறைய பேர் இந்த காதல் அப்படின்னா ஒரு இள வயசு 25 30 35 இப்படிதான் நினைச்சுட்டு இருக்கா. எத்தனை வயசு வேணாலும் காதல் பண்ணலாம். நந்தகோபுர யசோதா வயசான காலம் நல்லா காதல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு தான் காண கிடைக்க. ஒரு ஒரு அந்யோன்யம். அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு நாளுமே அந்த குடும்பமும் அந்த வாழ்க்கையும் ஸ்பெஷலா இருக்கும். மனைவியை கொஞ்சறதும், கணவனை பார்த்து சந்தோஷமா பேசுறதும், இதெல்லாம் அழகான தாம்பத்தியத்திற்கு அவசியமான விஷயங்கள். குழந்தைகள் எவ்வளவுனா பெருசாகட்டும், ஸோ வாட், குழந்தைகள் பெருசாகனா அவ வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்து தானே ஆகணும். டெய்லி ஆஃபீஸ் போறோம், ஆஃபீஸில் பலவிதமான வேலைகள் வரும், மனிதர்களோட பழகினே அதே வேலைகள் தான். ஆனால் அதுலேயும் கூட இருக்கிறவங்களோட ஒரு அந்யோன்யம், ஒரு அழகான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், போட்டி இல்லாமல், பொறாமை இல்லாமல் நாமும் வளர்ந்து கூட இருக்கிறவர்களையும் வளர்த்துண்டு ஒரு அழகான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். இதெல்லாமே ஸ்பெஷல் ஆக்கிடும். குழந்தைகளோட விளையாடுறது, பேசுறது, சிரிக்கிறது, கலாட்டா பண்றது, டைம் கொடுக்கணும். யூ ஹாவ் டு கிவ் டைம். அப்போ ஸ்பெஷல் ஆகிடும். புரியுறதா? நீங்க ஒரு நிறைய பேர் என்ன பண்றா, டைம் கொடுக்குறா. எப்படி தெரியுமா? சில பேர் எக்ஸசைஸ்க்கு அப்படியே டைம் கொடுத்துட்டே இருப்பா. ஆனா வீட்டில் தான் எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய மனைவியோ அம்மாவோ குழந்தையோ அவளுக்கு
அவாக்களுக்கு டைம் கொடுக்க மாட்டா. ரைட்டா? சில பேர் பிசினஸ் ஆஃபீஸ் ஓடிண்டே இருப்பா, அதுக்கெல்லாம் டைம் கொடுப்பா. பட் ஆனால் இதெல்லாம் யாருக்காக பண்ணிட்டு இருக்கோம்? குடும்பத்துக்காக தானே. அந்த குடும்பத்துக்கு நீங்கள் பணம் மட்டும் கொடுத்தா போதுமா? கதையா இருக்க? நேரம் கொடுக்கணும். You have to spend time. Correct? இப்போ பூஜை பண்ணுறோம், சுவாமி கிட்ட நேரம் கொடுக்குறோம், சுவாமியோட இருக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறோம். ஒரு டிவி பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு 2 மணி நேரம் சினிமா பார்க்குறோம். யூ ஆர் கிவிங் டைம், ரைட்? அப்போ அதெல்லாம் டைம் கொடுக்க முடியும்னா உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வேலைக்கு, உங்களுடைய பிஸ்னஸ்க்கு, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் டைம் கொடுத்தாதான் அது ஸ்பெஷல் டே. புரியுறதா? ஆனந்தமா இருக்கும், இவ்வளவுதானே. சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு சமைக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். சமைக்கணும்னா காய்கறிகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், ப்ரிப்பரேஷன் டைம் கொடுக்கணும். கிவ் டைம். உங்களுக்காக டைம் கொடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு நீங்க டைம் கொடுக்கணும். நீங்க எப்படி ஓடினே இருக்க முடியாது. யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஒர்க் லைஃப் பேலன்ஸ். உங்க வேலை, உங்க குடும்பம், எல்லாத்தையும் அழகா பேலன்ஸ் பண்ணணும். நீங்க எதையும் விட வேண்டாம், எதையும் விட சொல்லல யாரும். பேலன்ஸ் பண்ண கத்துக்கோங்க. சமர்த்த ராமதாசர் ரொம்ப தெளிவா ஒவ்வொருத்தருக்கும் அந்த பேலன்சிங் சொல்லித்தரார். அதுதான் இந்த சம்பாஜிக்கு எழுதுற லெட்டர். எவ்வளவு அழகா பேலன்சிங் சொல்லித்தரார் இல்லையா? நாம நேற்று கொஞ்சம் தூரம் பார்த்தோம். அடுத்து சொல்றார், சிரேஷ்டி ஜே ஜே மேலவிலே தியாசாதி பாண்டத பைசலே மக ஜானாவே சாவலே கலிமாசி. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோ, உன் கூட இருக்கவா, உன்னுடைய சொந்தக்காரர்களோட நீ சண்டை போடுறது அது எனிமிக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். அவனுக்கு வந்து இவாளுக்குள்ளே சண்டை நடக்கிறது, நம்ம இவாளை போய் ஈஸியா சண்டை மூட்டி அட்டாக் பண்ணி ஜெயிச்சுடலாம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுவான். ஜாகிரதை. ஐசே சஹசா கருணையே தோகே பாண்டதா. ரொம்ப அழகா சொல்றாரு. மராட்டி உங்களுக்கு பெருசா புரியுதாலும் பரவாயில்ல, கேட்டுக்கோங்க. திசை 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 திசையராசி திசையாசி ஜாய தீர தருண மகத் காரிய சமது கராவே. எப்பவுமே வந்து யாராவது 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா 3வது ஆளுக்கு குஷி. அதனால ரொம்ப ஜாகிரதையா இல்லை இது. ஆதீச் பஹலா தஸ்தி நஜே காரியபாக ஹோய நாஸ்தி யா காரணே சமஸ்தி புத்தி சோதாவி. நீ வந்து உன்னுடைய பிரஜைகளை நீ பயமுறுத்தக்கூடாது. புரியுறதா? அவர்கள் உன் மேல நம்பிக்கை இருக்கணும், உன் மேல அன்பு இருக்கணும். அதனால நீ அவகிட்ட ஏதான வேலையெல்லாம் வாங்க போற அப்படின்னா அவளுக்கு உன் மேல நம்பிக்கையும் ஆசையும் உறுதியும் உனக்காக பண்றதுக்கான ஒரு மனசும் வரணும். அதனால அந்த மாதிரி மக்களை தயார் பண்ணு. அப்பதான் உன்னுடைய வேலைகள்லாம் நடக்கும். ராசி ராகதா ஜக மக कार्य भागा की लगभग ऐसे जानो निया सांग சமாதான ராக்காவே. உலகம் உங்ககிட்ட சந்தோஷமா இருந்தால் அது உனக்கு 100% அவுட்புட் கொடுத்துரும். அதனால எப்பொழுதுமே உன்னுடைய பிரஜைகளை சந்தோஷமா வச்சுக்கோ. பிரஜைகள் சந்தோஷமா இருக்க வரைக்கும் இந்த ராஜ்யத்துக்கு ஒன்றும் நஷ்டம் வராது. சகல லோக ஏகராவே கலீம் நிபட்டுன் கதாவே காடாவே ऐसे கரீத கீர்த்தி தாவே திகந்தரி. மக்களை ஒன்னா சேரு, எதிரிகளை அடிச்சு துவம்சம் பண்ணு. அப்பதான் உன்னுடைய பேரும் புகழும் ராஜ்யமும் எல்லா பக்கமும் பரணும். ஆதி காஜவாவே தடாகே மக பூமண்டல தாக்கே ஐசே ந ஹோதா தக்கே ராஜ்யாச ஹோதி. உன்னுடைய விரோதிகள் மனசுல
பயம் வரணும், முதல்ல நீ அவளை அட்டாக் பண்ணணும். அவ உன்னை அட்டாக் பண்ணான்னா பயம் உனக்கு வந்துடும். அதனால எப்பொழுதுமே அவனா அட்டாக் பண்ண நினைக்கிறான்னு போய் அவன் வழி அடிச்சிரு. செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத அப்படின்னா ரொம்ப அழகா ஆண்டாள் சொல்றா. இதெல்லாம் ஒரு ராஜ்ய நீதி, இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அதனால நம்ம பங்களாதேஷ் எல்லாம் அவ்வளோ அழகா பாகிஸ்தான்ல பிரிச்சு கொண்டு வந்தோன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணியிருக்கோம். சமய பிரசங்க ஓள காவா ராக நிபட்டுன காடாவா ஆலாதரி கலோ நேதாவா ஜனாம் மத்தியே. ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நீ முதல்ல நல்லா அனலைஸ் பண்ணும். உன் கோபத்தை தள்ளிவே. ஒருவேளை உனக்கு அவ்வளவு கோபமா இருந்தாலும் அதை பொது இடத்தில் பப்ளிக்ல எக்ஸ்பிரஸ் பண்ணாதே. ஏன்னா சிலதெல்லாம் பப்ளிக்ல எப்படி நடந்து கொள்ளணும்ன்ற ஒரு மெத்தட் உண்டு. சரியா? ராஜா மத்தியே சகல லோக சலகி தேவூன கராதி சேவக லோகாஞ்ச மனா மத்தியே தாக்க உபஜோச்சி நயே. எல்லாரும் அழகா எல்லா விஷயத்தையும் பண்றதுக்கு நீ அவர்களை தயார் பண்ணணும். சரியா? அவளுக்கு பயம் இல்லாதபடி அதே சமயத்தை தவறுகள் செய்து ஐயோ நமக்கு தண்டனை கிடைக்குமே அந்த பயத்தையும் கொடுத்து அவர்கள் ஜாகிரதையா பார்த்துக்கோ. ரொம்ப அழகா சொல்ல பப்ளிக்ல உன்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப கம்போஸ்டா இருக்கணும். நீங்க வந்து வெளியில உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் அப்படியே கொட்டிட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நிதானம் ஒரு இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு புரியக்கூடாது. இது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஆனால் நல்லதுதான் பண்ணுவார் நம்பிக்கை இருக்கணும். அதாவது உங்களை ஜட்ஜ்மெண்டே பண்ண முடியாத அளவுக்கு யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப். இது ரொம்ப அழகான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. இதெல்லாம் வளர்த்துக்கோங்க. பல பேர் வந்து உங்க பசங்க கிட்டே தோத்து போயிடுற பசங்க ஈஸியாக அவங்களை ஜட்ஜ் பண்ணிடுறா. வேலைக்காரன் அவங்களை ஜட்ஜ் பண்ணிடுறா. எங்கேயாவது கடைக்கு போய் ஏதாவது வாங்க போனால் அந்த கடைக்காரன் அவங்களை ஜட்ஜ் பண்ணிடுறான். அப்படி இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் உங்களை பற்றி ஒரு தெளிவு இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கிட்ட ஒரு நியாயம் இருக்கலாம். அவ்வளோதான். புரியுதா? இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்றார். बहुत लोक मेळवावे एक विचारे भरावे कष्टे करोणि दसरा घसरावे म्लेच्छावरी. எல்லா பக்கமும் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து வை. அவளுக்கு ஒரு லட்சியத்தை கொடு. அவளை எப்படி மிலேச்சர்ல எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அழகா சொல்லி கொடு. சரியா? நீ அவளை புரிஞ்சுக்கோ. அவளெல்லாம் வந்து நண்பனா வச்சு அனுப்பிச்சுக்காத. அவளெல்லாம் வந்து தன்னுடைய மதத்தை கொண்டாடாதவர்களை கொண்டுடுவா. அதனால் ஜாகிரதையாரு. ஆஹே தித்துக்கே ஜாதானா கராவே புடே ஆனிக்க மேளவாவே மகாராஷ்டிர ராஜ்ய கராவே ஜிகடே திகடே. பாரு, மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த தேசம் முழுக்க பரப்பு. நமக்கு இன்னைக்கு தான் மகாராஷ்டிரான்னு ஒரு சின்ன மாநிலம், ஸ்டேட். அந்த காலத்துல மகாராஷ்டிரான்றது தஞ்சாவூர் வரைக்கும் உண்டு. தட்சிண தேச யாத்திரை வராலையா சிவாஜி ராஜ் தட்சிண விஜயம். தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு பெங்களூர், கர்நாடகா, பரோடா இன் குஜராத், குவாலியர் இன் மத்திய பிரதேஷ் எல்லாம் சேர்ந்தது தான் மகாராஷ்டிரா. இன்னைக்கு மகாராஷ்டிரா குட்டி அவ்வளவு பெருசு மகாராஷ்டிரா. சரியா? அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இரு. लोकी हिम्मत धरावी शर्तीची थरवार खरावी सड़ती वाड़ती पदवी प्रावल ஏனே. தைரியமாறு. உன்னுடைய கத்தியை கொண்டு எல்லாத்தையும் தாண்டி வா. அவ்வளவு அழகா ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனோம்னா நீ அவ்வளவு தைரியத்தோட இருக்கணும். அப்புறம் சொல்ற शिवरायास आठवावे जीवित त्रिनवत मनाचे इहलोकी परलोकी राहावे कीर्ति रूपे. இந்த பார், உங்க அப்பாவை ஞாபகம் வச்சுக்கோ. கிரேட் சிவாஜி ராயா, சிவராயா அப்படின்ற சிவராயா. சரியா? அவர் முன்னாடி நீ சாதாரண ஒரு புல்லு மாதிரி அந்த வினயத்தோட இருந்தாதான் உன்னால சிவராயா போல உலகத்தை ஜெயிக்க முடியும்.
ஏன்னா ஒரு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூதாதையர்களுடைய பெருமை நமக்கு புரிஞ்சாதான் நம்மால அந்த தைரியத்தோட இருக்க முடியும். அதனாலதான் நம்மளுடைய வரலாற்று புத்தகங்கள்ல நம்முடைய வீர தீர வரலாறுகளை பத்தி பேசவே இல்லை. அதெல்லாம் பேசி நமக்கு வீரம் வந்துட்டு, அதனால எப்பொழுதும் மட்டம் தட்டின்றே இருப்பார்கள். அதனால உண்மையான வரலாறுகளை படிக்கணும். நாம சொல்றார், சிவராயாஞ்ச ஆठवाये स्वरूप शिवरायांच आठवावा साक्षेप शिवरायांच आठवावा प्रताप भूमंडली. எப்படி உங்க அப்பா இருந்தார் ஞாபகம் வச்சுக்கோ. சிவாஜி ராஜா எப்படி ராப்பகலா வேலை பண்ணான் மகாராஷ்டிரத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோ. நீ எப்பொழுதுமே சிவாஜி ராஜா நினைச்சுட்டே இரு, அப்பதான் பூமண்டலத்தினால ஜெயிக்க முடியும். ஏன்னா சிவாஜி ராஜாவோட அந்த அர்ப்பணிப்பு, இந்த மகாராஷ்டிரத்துக்கான இந்து சாம்ராஜ்யத்துக்கான அர்ப்பணிப்பு மிகப்பெரியது. அதனால உனக்கு ரோல் மாடல் உங்க அப்பா தான். சிவராயாஞ்சே கைசே சாலனே शिवरायांचे कैसे भोलने शिवरायांची सलगी धेने कैसे असे. உங்க அப்பா எப்படி பேசுவான், எப்படி நடப்பான், எப்படி எல்லாரோடையும் பழகுவான், இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இது மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கணும். அப்ப தானாகவே உனக்கும் நீ அதுவாக ஆவாய். சகல சுகாஞ்சாத்தியாக கரணி சாதி தோ யோக ராஜ்ய சாதனாச்சி லகபக் ஐசி அசே. அவன் சுகபோகங்கள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டான். அப்பதான் அவனால் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அடைய முடிஞ்சது. அதனாலதான் சிவாஜி ராஜே மக்கள் மனசுல நிக்கிறான். புரிஞ்சுதா அப்படின்ற கியாஹுனி கரையாவே விசேஷ தரீச்ச மகாவே புருஷ யா உபரி ஆதா விசேஷ காய லிஹாவே. நீ உங்க அப்பாவை விட பெருசா காரியம் சாதிக்கணும். புரியுறதா? அப்பதான் உன் பெருமை லோகத்துல பிரகடனமாகும். இதுக்கு மேல நான் வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? வார்த்தைகள் இல்லையா? சிவராயா. அப்ப என்ன ஒரு மனசு நம்ம சமர்த்த ராமதாசருக்கு சிவாஜியின் இடத்துல. ரைட்? எஸ். ஒரு குழந்தைகளுக்கு நம்ம குடும்பத்தினுடைய குல தர்மம், மரியாதை, நம்ம தேசத்தினுடைய மாண்பு, பெரியவர்கள், இவர்களை பற்றி நிறைய சொல்லணும். சொன்னால் தெளிவா இருப்பார். சொன்னால் அவர்கள் அழகா இந்த ராஜ்யத்தை ஃபர்தரா எடுத்துட்டு போவார்கள். ரைட்டா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் அவர் இது 2 கடுதாசி, அது ஒரு கடுதாசியினுடைய விஷயங்கள். நான் ஏன் அதில் டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா, சமர்த்த ராமதாசருடைய கடைசி கடிதம் இதுதான். இந்த கடுதாசிகள் தான் அவர் சம்பாஜி ராஜேவுக்கு எழுதின கடுதாசிகள் தான் அவர் எழுதின கடைசி கடுதாசி. அதாவது எவ்வளவு தூரம் இந்த தேசத்தின் மேல, இந்த சாம்ராஜ்யத்தின் மேல அவருக்கான ஒரு அக்கறை. இந்த அக்கறைக்கு நாம மரியாதை கொடுக்கணும் இல்லையா? இந்த அக்கறைக்கு நாம தலை வணங்கணும் இல்லையா? அதனால்தான் இவ்வளவு அழகா சொன்னேன். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. ராத்திரி முடிஞ்சா கண்மூவிங்கோ. முடிஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள்லாம் கேட்கலாம், பகவத்கீதை வாசிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் கூட நாமஜபம் பண்ணிட்டு படுத்துக்கோங்க, தூங்கிட்டோம்னா பரவாயில்ல.
நான் நம்ம சுவாமி தான், ஒன்றும் டென்ஷன் கிடையாது. முயற்சியா நல்லது தான், நத்திங் ராங் இன் தட். புரியுறதோ? ராதே கிருஷ்ணா.